ஹலோ, என்ன பஞ்சரா? நான் இல்ல, நம்ம பைக். அடுத்தவங்க பைக்கை மட்டும்தான் ரிப்பேர் பண்ண தெரியுமா? பைக் ஓட்ட தெரிஞ்சா கொஞ்சம் மெக்கானிக்கல் நாலேஜும் தேவை. இது மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இல்ல, டயர் பஞ்சர். நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, கார்ல இருங்க, நான் டிராப் பண்றேன். நோ தேங்க்ஸ். 2 தடவை ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் ஒரு தடவை கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? கம். ஓகே, அங்க என் வண்டியை நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. உட்காருங்க. இல்ல, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, ஆரம்பத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஹரிச்சந்திர மாதிரி தான் பேசுவீங்க, அப்புறம் போக போக. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, பின்னாலே உட்காருங்க. உங்க பேரு? ஏகே. AK-47. இல்ல, ஆஞ்சநேய குமார். என் பேர் லலிதா. என்னது லல்லியா? பல்லிமா இருக்குது. LALITHAA, லலிதா, பில்டர் பரமசிவத்தோட பொண்ணு. ஓ, இவங்க அப்பா தான் நம்ம இடத்த அவங்க ட்ரை பண்றாரா? என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒன்னும் இல்ல, நத்திங். ஐயோ, எங்க அப்பா வராரு. இப்ப இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார், நீங்க வண்டியில எடுத்துங்க, நான் கீழே இறங்கிடுறேன். வேணாம், நீங்க அப்படியே கீழே குனிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ். என்ன லலிதா இந்த பக்கம்? ஃப்ரெண்ட் வீட்டுக்குப்பா. அப்படியா? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு சரியில்லையா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. சரி, வீட்டுக்கு தானே போற? முத்து ஒரு ஃபைல் கொடுப்பான், அதை கொண்டு போய் வீட்டுல வச்சிரு. ஓகே போயா? சரி. ஐயோ, பட்டு சொல்லிடாத. ஐயோ, சொன்னா கேளு, சிரிக்காத. இந்தா. ஐயோ, சொன்னா கேளு. பட்டலா, இப்படி தத்திட்டே இருந்தா நான் சிரிச்சிட்டே இருப்பேன். வாயா. நான் வரேன். என்ன முத்து சிரிச்சிட்டே வர? நம்ம லலிதா இருக்காங்களா, 1க்கு 3 ஜோக்கு. பயங்கரமா ஜோக்கு சொன்னாங்க. சரி, வண்டியில வந்து உட்காரு. அப்பா போயிட்டாரு, ஏந்திரிங்க. நல்ல வேலை. ஹலோ, முன்னாடி வந்து உட்காருங்க. சாரி. ஆரம்பத்துல எல்லாம் சாரி தான், அதுக்கப்புறம் சரி. சாரி. சரி. மாமா, எனக்கு நீங்கன்னா இஷ்டம் மாமா. என்னது? உங்க வயசு எனக்கு ஒத்து போகும். நீங்க வேற அச்சமில்ல படத்துல வர்ற ராஜு சார் மாதிரி அப்படி கும்மனு இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, நான் இப்பவே ரெடி. ஐயோ ஆஞ்சநேயா, என் விரதத்தை காப்பாத்து. ஓடுறா. சாரி மாமா, நீங்க சொன்னா சரிதான். வாங்க. ஓகே, பாய். வெயிட். பாய். ஹலோ. அப்போ என்னடா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? ஆமா, ஆஞ்சநேய
லலிதாவோட ஜாலியா கார்ல போறத நான் பார்த்தேன். ஏன்டா முன்னாடி சொல்ல? சொன்ன மட்டும் நீ கிழிச்சிருவியா? அதான் ஜிம்ல பார்த்தோம்ல. பார்த்தல, நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. வலிக்குதா? போடா. டேய் சாரி மச்சான். விடுறா. சாரி மச்சான். இல்லடா. என்ன அப்படி பாக்குறீங்க? நம்ம பையன் ரொம்ப வளர்ந்துட்டான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? படிப்பு முடிஞ்சு போச்சு. நம்ம கடமையை முடிச்சிட்டோம்னா நிம்மதியா இருக்கலாம். என்ன சொல்ல வரீங்க? இவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்றேன். கல்யாணமா? இப்ப என்னதுக்கு அவசரம்? நான் இன்னும் நிறைய படிக்கணும். படிச்சு முடிச்சப்பறம் தான் கல்யாணம். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கல்யாணத்தை பண்ணிட்டு படிச்சா ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப எனக்கு கல்யாணம் தேவையில்லை, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். டேய், என்னடா பாதி சாப்பாட்டு எழுது போற? சாப்பிட்டு போடா. எங்க உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச மாட்டா? இந்த கல்யாண விஷயம் சொன்ன உடனே கோச்சிக்கிட்டு போறான். என்னாச்சு இவனுக்கு? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு மத்தியானம் பரமசிவம் பொண்ணு லலிதா இவனை வீட்டுக்கு வந்து டிராப் பண்ணிட்டு போறான். அப்படியா? இது எத்தனை நாள் பழக்கம், எப்படிப்பட்ட பழக்கம்னு எனக்கு தெரியல. ஹலோ, யாரு? நான் தான். எனக்கு தூக்கமே வரல. தூக்கம் வரலையா? உங்க அம்மாவை கூப்பிட்டு தாலாட்டு பாட்டு பாட சொல்லு. ஐயோ லூசு. அப்ப வருமா? இல்லனா கண்ணாடியில முகத்தை பாத்துக்கிட்டே தூங்கு, கண்டிப்பா வரும். எனக்கு கண்ணாடி நீதான்டா. என்ன சொல்ற? புரியலையே. அதுதான். அதுதான் அதுதான் அதுதான். நீ எந்த நூலாடை, நான் உந்தன் மேலாடை. உடல் போத்தலா காணாததும் உடை பார்க்கலாம், உடை பார்க்கலாம். கண்ணிமைக்கும் நாள் வரை காதலிப்போம் கண்ணே, கவிதையே வா. நீ எந்தன் கண்ணாடி, நான் உந்தன் கண்ணாடி. முழுமேனியில் முகம் பார்க்கலாம், குறை தீர்க்கலாம், குறை தீர்க்கலாம்.
அழகிலே மிதக்கிறே ஆடைக்குள் குதிக்கிறே மலர்களுக்குள் கடல்கள் உண்டா மயங்குகிறேன் கடலை பூனை போல் அருகிவிடு அன்பே பசித்தவனே வா நீ எந்தன் கண்ணாடி நான் உந்தன் கண்ணாடி முழுமேனியில் முகம் பார்க்கலாம் குறை தீர்க்கலாம் குறை தீர்க்கலாம் லா 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 உங்க சைஸ் சார்? என் சைஸ் 28. 28. இந்த பனியன் எவ்வளோ? இது ஒரு பனியன் 50 rupees சார். ஓகே, 2 பேக் பண்ணுங்க. ஓகே சார். உங்களுக்கு டி-ஷர்ட் தான் நல்லா இருக்கும். ஓ, நீங்களா? இங்க எப்படி? உங்களை பார்க்க இல்ல, காகரா எடுக்க வந்தேன். அப்புறம் என்ன பாத்தீங்க? ஓகே ஓகே, உங்க மனசுல உள்ளது உங்க கண்ணுல தெரியுது. வாங்க நான் போய் காகரா எடுப்போம். ரெடியா? இல்லங்க, பே பண்ணிடுங்க சார். Okay. Thank you சார். விசிட் அகைன். Thank you. வாங்க போலாம். இது நல்லா இருக்குல்ல? வேண்டாம், வேற பார்க்கலாம். அத நான் சொல்றேன். உன்னோட ஸ்ட்ரெச்சருக்கு ஜீன்ஸும் சின்ன டி-ஷர்ட்டும் சூப்பரா இருக்கும். அத பாக்குறவங்களுக்கு சும்மா கும்முன்னு இருக்கும். பொறுக்கி மாதிரி என்ன ஃபாலோ பண்றதே உனக்கு வேலையா? ஆமா, அப்படித்தாண்டி தங்கம். எட்ரா கைய. எடுக்கலாம் என்ன செய்வ? செருப்பு பிஞ்சிரும். ஹலோ, அது உங்க வைஃபா இருந்தாலும் அவங்க பர்மிஷன் இல்லாம நீங்க கை வைக்க கூடாது. ஏய் ஓட்றா, நீ பெரிய ஹீரோவா? இன்னைக்கே ஜிம்ல காலி பண்ணிருப்பேன். ஆமா, பாத்துட்டு இருக்க, ஓட போயிட்டுக்க. என் ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்ண ஓட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், அவனுக்கு தொந்தரவு கொடுத்த அவ்வளவுதான் நீ. அண்ணா வாங்கண்ணா, ஜாக்கிரதை. இல்ல இல்ல, நோ ப்ராப்ளம். இல்ல ஐயோ, ஓகே. இல்ல இல்ல, ஓகே ஓகே. பேர் ஆஞ்சநேயா, இங்க அட்மிட் ஆயிருக்காரு. எந்த வார்டு? ஸ்பெஷல் வார்டுல இருக்காரு. முதல்ல டாக்டர் போய் பாருங்க. எப்படி போறது? நேரா போய் ரைட்ல போங்க. உங்க புருஷனுக்கு குடிச்சு குடிச்சு லிவரே பாதிச்சிருக்கு. இனிமே குடிச்சாருன்னா அவர் உயிருக்கே ஆபத்து. இனிமே அவரை குடிக்காம பாத்துக்கங்க. ஓகே? வாங்க. இப்ப அடிபட்டு ஆஞ்சநேயான்னு உங்க பையனா? ஆமா டாக்டர். இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப பலமா அடிபட்டு இருந்தது. நாங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம், பயப்படாதீங்க. இப்ப நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? தாராளமா பாருங்க. ஸ்பெஷல் வார்டுல இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே? நில்லு. எதுக்குள்ள போற? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நல்லா இருந்த என் புள்ள பின்னாடி சுத்தி அவனை மயக்கி இப்படி அடிபட்டு படுக்க வச்சிட்டியே. எனக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, தயவு செஞ்சு விட்டுடுமா? ஐயோ அங்கிள், ஏன் மேல எந்த தப்பும் இல்ல. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல அந்த